SQL ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். இது இந்த தரவுதள மேலாண்மை அமைப்பு பாடம் 3 பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இதில் இறுதி தலைப்பு இது. இந்த பாடத்தில் SQL என்கிற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். SQL பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். SQL இஸ் அ ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். இது SQLன்றது ஒரு தரநிலை மொழி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால், இது தரவுதளங்களை அணுகவும் மற்றும் கையாளவும் பயன்படுத்தப்படுகிறது. SQL is a standard language for accessing and manipulating databases. It is declared as standard by ANSI and ISO, அதாவது அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் ஆகிய நிறுவனங்களால் தரநிலை உறுதி செய்யப்பட்டது. இது ஒரு தரநிலை மொழி என்று உறுதி செய்யப்பட்டது. இது ஒரு தரநிலை மொழியாக இருந்தாலும் தரவுதளத்தை கையாளுவதற்கு மற்றும் அவற்றை அணுகுவதற்கு தேவையான அனைத்து நிலைகளையும் உள்ளடக்கியது. இதனுடைய பல்வேறு வெர்ஷன்ஸ் சொல்லக்கூடிய பதிப்புகள் என்று சொல்லக்கூடிய அந்த SQL அனைத்துமே தரவுதளத்தை கையாளுவதற்கும் மற்றும் அணுகுவதற்கும் தேவையான கட்டளைகளை அது வைத்து கொண்டிருக்கின்றன. அவற்றை கொண்டு நாம் தரவுதளங்களை கையாள்கிறோம். இப்போ இதனுடைய பொதுவான செயல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான செயல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரவுதளத்தை நோக்கி வினவல்களை எழுப்புவது, எக்ஸிக்யூட் queries against databases. ஸோ தரவுதளத்தை நோக்கி கேள்விகளை எழுப்பும்போது நாம் பல்வேறு விவரங்களை அதிலிருந்து பெறுகிறோம். ஸோ ஒரு கொரியை டிசைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம SQL பயன்படுத்துகிறோம். ஸோ SQL இஸ் a ஜென்ரல் லாங்குவேஜ். அது ஒரு பொதுவான மொழி. அந்த மொழியை அடிப்படையாக கொண்டு தான் நாம் வந்து டேட்டாபேசஸ் அதாவது தரவுதளங்களை கையாள்கிறோம். அதில் ஒன்று தான் தரவுதளத்தை நோக்கி வினவல்களை எழுப்புவது, அதாவது எக்ஸிக்யூட் queries against databases. அடுத்தது இட் ரிட்ரீவ்ஸ் டேட்டா ஃப்ரம் டேட்டாபேசஸ். தரவுதளங்களிலிருந்து தரவுகளை மீட்டெடுக்கிறது, அதாவது நமக்கு தேவையான தகவல்களை பெறுவது. மீட்டெடுப்பது என்பது பெறுவது. என்ன மாதிரியான தகவல் வேண்டுமென்றாலும் நாம் அவற்றை SQL கட்டளைகள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது தரவுதளத்திலிருந்து தரவுகளை அழிப்பது. இட் டெலிட்ஸ் டேட்டா ஃப்ரம் டேட்டாபேசஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை டெலீட் பண்ணுறது, தேவையில்லாத டேட்டாவை டெலீட் பண்ணுறது. அடுத்தது இட் கிரியேட்ஸ் நியூ டேட்டாபேசஸ் அண்ட் டேபிள்ஸ். இது புதிய அட்டவணைகளையும் தரவுதளங்களையும் உருவாக்குகின்றன. அப்போது புதிய தரவுதளங்களையும் புதிய அட்டவணைகளை உருவாக்குவதற்கும் மற்றும் அதிலிருந்து தரவுகளை பெறுவதற்கும் அவற்றை நோக்கி வினவல்களை எழுப்புவதற்கும் மற்றும் தேவையில்லாத தரவுகளை அழிப்பதற்கும் நம்ம SQL என்கிற அந்த மொழியை பயன்படுத்துகிறோம். இந்த மொழியை இந்த பணிகள் எல்லாம் பல்வேறு கட்டளைகள் மூலமாக செயல்படுத்துகின்றன. ஸோ இட் யூசஸ் வேரியஸ் கமாண்ட்ஸ் டு பெர்ஃபார்ம் திஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ SQL கமாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து 5 வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. 5 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இட் கிளாஸிஃபைட் ஆஸ் 5 பேஸ்ட் ஆன் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அதனுடைய வேலை செயல்பாடுகளை பொறுத்து அது 5ஆக பிரிக்கப்படுகிறது. அதில் முதல் மொழி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தரவு வரையறை மொழி, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ டேட்டா டெஃபினிஷனை ஷார்ட்டாக DDLன்னு சொல்லுவாங்க. தரவு வரையறை மொழி என்பதை சுருக்கமாக DDL, ஆங்கிலத்தில் சுருக்கி DDL என்று குறிப்பிடுவார்கள். ஸோ DDL கட்டளைகள் என்ன செய்யுதுன்னா தரவுதளத்தை வடிவமைக்க பயன்படுகிறது. ஒரு தரவுதளத்தை டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டளைகளை வைத்துக்கொண்டு தரவுதளத்தினுடைய பொருட்கள் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸான டேபிள், வியூஸ், டேட்டாபேசஸ் இது எல்லாத்தையும் உருவாக்குவதற்கும் மாற்றுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு கிரியேட் அண்ட் மாடிஃபை டேட்டாபேசஸ், டேபிள்ஸ் அண்ட் வியூஸ். இதில் என்னென்ன கட்டளைகள் கமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டு, ஆல்டர், ட்ராப்பு, ரீநேம் அண்ட் ட்ரங்கேட். இப்போ ஒன்று பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிரியேட். ஸோ இந்த கிரியேட் கமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு கிரியேட் அ நியூ டேட்டாபேசஸ் அண்ட் டேபிள்ஸ். புதிய அட்டவணைகள், தரவுதளம் மற்றும் அட்டவணைகளை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அதனோட ஜென்ரல் சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க பாருங்க, கிரியேட் டேட்டாபேஸ் அண்ட் டேட்டாபேஸ், கிரியேட் டேட்டாபேஸ் நேம். இதுதான் வந்து அதனோட ஜென்ரல் சின்டாக்ஸ். கிரியேட் டேட்டாபேஸ் நேம். கிரியேட் என்பது கிரியேட் மற்றும் டேட்டாபேஸ் என்பது கீவேர்ட், அது பெர்மனண்ட்டாக இருக்கணும். ஓகே, அந்த கொரியில் கிரியேட் டேட்டாபேஸ் என்பது எல்லாத்துக்குமே பயன்படுத்தணும். கிரியேட் டேட்டாபேஸ் இது மட்டும் மாறும். டேட்டாபேஸ் நேம்னு இருக்கு இல்லையா, அது மட்டும் மாறும்.
ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஸ்டூடெண்ட் டிபி. இப்போ வந்து எம்ப்ளாயி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா எம்ப்ளாயி. என்ன டேட்டாபேஸ் நீங்கள் அனிமல்ஸ் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா அனிமல்ஸ். வெஹிக்கல் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா வெஹிக்கல். ஸோ அப்படி என்ன டேட்டாபேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த பேர் வந்து அங்கே மாறும். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ் நேம். டேபிளுக்கு அதே தான், கிரியேட் டேபிள் நேம். அப்புறம் அதுக்குள்ளே வேல்யூஸ்லாம் நம்ம வந்து கொடுப்போம். சரி, கிரியேட் டேட்டாபேஸ் நேம் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் சிஸ்டமில் வந்து புதுசாக ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகிடும். அது நீங்கள் பார்க்கணும், நீங்கள் கிரியேட் பண்ணதை பார்க்கணுன்னா ஷோ டேட்டாபேஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமாண்ட்ஸ், அதாவது நிர்வாக கட்டளைகள் அப்படின்னு MySQL நிர்வாக கட்டளைகளில் இது பார்த்தோம். யூஸ் டேட்டாபேஸ், ஷோ டேட்டாபேஸ்னு பார்த்தோம். ஸோ MySQLல நீங்கள் உருவாக்கப்பட்ட அந்த தரவுதளங்களை பார்க்க ஷோ டேட்டாபேஸ் என்பதை பயன்படுத்தும். அடுத்தது ஆல்டர் கட்டளை. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட தரவுதளம் அல்லது அட்டவணையை மாற்றி அமைப்பதற்கு பயன்படுத்துகிறது. ஸோ ஒரு காலமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை புதுசாக ஆட் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு அட்டவணையோ அல்லது தரவுதளத்தையோ மாற்றுவதற்கு ஆல்டர் கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் யூஸ்டு டு மாடிஃபை த எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ் ஆர் டேபிள். அண்ட் ட்ராப் கமாண்ட். ட்ராப் கட்டளை எதுக்கு பயன்படுதுன்னா ஏற்கனவே உருவாக்கப்பட்ட தரவுதளம் அல்லது அட்டவணையை நீக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இட் இஸ் யூஸ்ட் டு ரிமூவ் த எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ் ஆர் டேபிள்ஸ். இதோட ஜென்ரல் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராப் டேட்டாபேஸ் நேம். அதான் கிரியேட் டேட்டாபேஸ் நேம் மாதிரி ட்ராப் டேட்டாபேஸ் நேம். நீங்கள் எந்த டேட்டாபேஸை வந்து நீங்கள் நீக்க விரும்புகிறீர்களோ அந்த டேட்டாபேஸை அங்கே பேர் கொடுத்தீங்கன்னா ட்ராப் டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் டிபின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டிபி நீக்கப்பட்டுவிடும். அடுத்து ரீநேம் என்பது பெயர் மாற்றம் செய்வது. தரவுதளத்தை உருவாக்கப்பட்ட தரவுதளத்தை அல்லது அட்டவணையை பெயர் மாற்றம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது ரீநேம். அண்ட் ட்ரங்கேட் என்பது என்ன செய்யும்னா டேட்டாபேஸில், அதாவது டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ். ஸோ டேபிள் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இல்லையா? ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் எந்த ரெக்கார்டுமே எனக்கு வேணாம். டேபிள் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து புதுசாக நியூவாக வந்து அந்த டேபிள் எனக்கு வேணும், ஆனால் அது உள்ளே இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் வேணாம், அந்த தகவல்கள்லாம் நான் அழிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ட்ரங்கேட் கட்டளையை பயன்படுத்தலாம். சரிங்களா? அனைத்து வரிசைகளும் நீக்கப்பட்டுவிடும், அதாவது வரிசையில் உள்ள பதிவுகளும் நீக்கப்பட்டுவிடும். அது ட்ரங்கேட். ஆக இந்த ட்ரங்கேட், ரீநேம், ட்ராப், ஆல்டர், கிரியேட் இந்த 5 கட்டளைகள் கொண்டு தான் வந்து டேட்டா டெஃபினிஷன் கமாண்ட். டிடிஎல் கமாண்ட் அப்படின்னா ஞாபகத்தில் வச்சுக்கணும். கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட் அண்ட் ரீநேம். ஸோ இந்த 5 கட்டளைகளை உள்ளடக்கியது இந்த டிடிஎல் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் கமாண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் கமாண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தரவு கையாளுதல் மொழி என்கிற அந்த மொழியை நாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவிட்டு அனுப்புகிறேன்.